வந்து சீமாட்டு போய் ஆகணும். ஆமா போணும், செருப்பு வாங்குறதுக்காக போய் தானே ஆகணும். சரி வாங்க போவோம். கேட்டு சீப்பா இருக்கா? ஆமா 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 ஆமா. சீப்பா இருக்குமா? அதை வாங்கிட்டு போறேன். வாங்க வாங்க வாங்க. இவ்வளவு கூட்டமா இருக்கீங்க, என்னதான் வாங்குறீங்க? 325 நாள் வாங்குறீங்க பொருள், என்னதான் வாங்குறீங்க? ஓ, இங்க வாயா. எதுக்கு அப்ப பொருள் வாங்க வந்திருக்கீங்க? தெரியல, சும்மா வந்துட்டேன் நான். சும்மா வந்தியா? சொல்லுங்க. அங்க என்ன இருக்க? ஏம்மா, எதுக்குமா அப்ப பொருள் வாங்குறீங்க? ஜாலியா இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிமாண்ட் கரூர் டிமாண்டுக்கு வந்தால் ஒரே கூட்டமாக இருக்குது. கொஞ்சம் நெஞ்ச கூட்டம் இல்லை. டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோ பெரிய டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது. ஒரு 10 ரூபா 5 ரூபா தான் இருக்குது. அந்த வைக்க பொருள் கூட இருக்க மாட்டேது. ஒரு டப்பா வச்சவனா கூட எல்லாம் எடுத்துகிட்டு போயிடறாங்க. காலையில் கவுண்ட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கவுண்ட்ரு இருக்குது. 20 கவுண்ட்ருலையும் பில்லு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், பில்லு போட்டுட்ருக்காங்களா. ஒரு வழியாக லித்திகாவும் பில்லு போட வந்தாங்க. அவங்களும் பில்லை போட்டாங்க. பில்லு போட்டு சில்லறை இல்லைன்ட்டாங்க. சில்லறை மாற்றினார் போனாங்க. அதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு வழியாக டிமாண்டை முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். டிமாண்டுக்கு ஒரு பாய். இதுக்கப்புறம் டிமாண்டு பக்கமே வர மாட்டோம். அப்படி ஒன்றும் பெருசாக மார்ஜின் வச்சிடல. அதனால் டிமாண்டு பக்கம் யாரையும் எதிர்பார்த்து வந்துடாதீங்க. பாய் பாய்.